எப்போவுமே நான் பார்த்துருக்கேன் எல்லா சீசன்லேயுமே ரொம்ப டீசெண்டான கண்டஸ்டன்ஸுக்கு சப்போர்ட்டே இருக்கிறதில்ல. அது என்ன ரீசன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நேற்று விக்ரம் வந்து அவ்வளோ சூப்பராக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சார். பார்வதி வந்து சரியான ஒரு பாயிண்ட், எப்படி மக்கள் மத்தியில் பேசினதை கூட இருந்து பார்த்தது மாதிரி அவ்வளோ அழகாக சொன்னார். அந்த மாதிரி ப்ரெசென்டபிளாக இருக்காதுன்னு சொன்னாங்க, அந்த வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா விக்ரமும் சபரியும் 2 பேரும் திவாகர் கூட ஒரு ரேம்ப் வாக் பண்ணினா கூட அதை முதல்ல இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து விக்ரம் தான். அவர் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம திவாகர் கூட ரேம்ப் வாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து என்எஃபிக்காக யார் விளையாடலன்னு விஜய் சேதுபதி சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து நான் என்எஃபிக்காக விளையாடலை சார் அப்படின்னோடனே ஏன் எல்லாருக்கும் விட்டு கொடுக்க போயிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ரொம்ப சென்சிபிளாக ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாரு. நான் நல்லா கேம் விளையாண்டுட்ருக்கேன், ஸோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் வந்து நாமினேஷன் போனாலும் மக்கள் எனக்கு ஓட் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொன்னதில் விஜய் சேதுபதி சார் ஷாக் ஆகி அதுக்கப்புறம் வேறு யாராக இருந்தால் திருப்பி ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. பட் அந்த பதில் எதுவுமே சொல்லலை, அவ்வளோ கிளியராக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் சொல்லியிருப்பாரு. எனக்கு இதில் என்ன சந்தோஷம்னா, இப்போது சில கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பிஆர் செட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க இப்போ இதே மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்வை கதற விட்டாங்க, ஆட விட்டாங்க, ஓட விட்டாங்கன்னு நிறைய நமக்கு ரீல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். பட் விக்ரம் வந்து அந்த மாதிரி பண்ணதுக்கு அவருக்கு ஒரு டிசர்விங்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலையோன்னு எனக்கு தோணுச்சு. உண்மையிலே பார்வை அந்த விஷயத்த சொல்லி நல்லாவே அள வச்சுட்டாரு. பார்வால் அதை தாங்கிக்கவே முடியல, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அது வெளியில் எப்படி போச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க நான் எப்போ பார்த்தாலும் வாட்டர்மெலன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் 2 பேரும் வேண்டான்னு நாங்கள் 2 பேரும் பேர் பண்ணுறது வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பச்சையாக ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க. பட் மக்கள் யாருமே அதை ஏற்றுக்கலை. ஏன்னா அவங்க கிளியராக வாட்டர்மெலன் திவாகர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேளை அவருக்கு அது புரியலை, அதனால் பிரச்சனை இல்லாமல் போச்சு. அதே மாதிரி துஷாரும் செம்மையாக மாட்டி விட்டுருப்பான், அதுவும் அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. பட் துஷார் பண்ணது கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஒன் சைடு விஜய் சேதுபதி சார் கூட சப்போர்ட் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனையானது என்னென்னா, ஐயோ நம்ம திவாகரை போய் இப்படி சொல்லிட்டோம்னா ஆல்ரெடி திவாகருக்கு மக்கள் மத்தியில் பயங்கர சப்போர்ட் இருக்குது, ஸோ அவர் கூட நடக்க மாட்டேன்னு சொன்னது நமக்கு கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகிருக்கும் அப்படின்னு புரிகிற அளவுக்கு பாரு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. அந்த பாயிண்ட்டை செம்மையாக எடுத்து வச்ச விக்ரமுக்கு தான் நான் அப்ளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.